ஒரு சிறிய மலைகள் சூழ்ந்த கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் பல ஆண்டுகளாக யாரும் நுழையாத ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டை மக்கள் கண்ணாடி வீடு என்று அழைத்தார்கள். காரணம் ஒன்றே, அந்த வீட்டுக்குள் இருக்கும் ஒரு மாயக் கண்ணாடி. அந்த கண்ணாடியை பார்த்தா மனசுக்குள்ள இருக்கிற உண்மை வெளியே வரும். போய் பேசுறவங்க அதுல தாங்க முடியாம அழுவாங்க. கோபம் பொறாமை நிறைந்தவங்க அங்க இருந்து திரும்பவே மாறி வருவாங்க. இப்படி நிறைய கதைகள். அதனால் யாரும் அந்த வீட்டுக்கு போகவில்லை. அதே கிராமத்தில் ஆதி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் புத்திசாலி. ஆனா சீக்கிரம் கோபம். அம்மாவின் பேச்சை கேட்காமை. எல்லாருமே எனக்கு எதிராதான் என்று நினைப்பவன். ஒரு நாள் அம்மா அவனை மெதுவாக சொன்னாள், ஆதி, நல்ல மனசா இருந்தா வாழ்க்கையே அழகா இருக்கும். ஆதி சிரித்தான். இதெல்லாம் பழைய பேச்சு என்று நினைத்தான். அந்த இரவு முழு நிலா. ஆதிக்கு தூக்கம் வரவில்லை. வெளியிலிருந்து மெதுவான ஒரு குரல், ஆதி, உண்மையை பார்க்க விருப்பமா? அவன் அதிர்ந்தான். குரல் கண்ணாடி வீடு பக்கம் இருந்து வந்தது. பயம் இருந்தாலும் ஆதி நடந்து சென்றான். பழைய கதவு கிரீச் என்று திறந்தது. உள்ளே ஒளி நிறைந்த ஒரு பெரிய கண்ணாடி. அதில் அவன் முகம் தெரிந்தது. ஆனால் அது சிரிக்கவில்லை. கண்ணாடி மெதுவாக சொன்னது, நான் உன் முகத்தை காட்ட மாட்டேன், உன் மனசை காட்டுவேன். அடுத்த நொடியில் ஆதி பார்த்தான். நண்பனை கிண்டல் செய்த காட்சி. அம்மாவிடம் கோபமாக பேசிய காட்சி. அவனின் கண்கள் நனையின. நான் இப்படியா இருந்தேன்? கண்ணாடி சிரித்தது, நான் மந்திரம் கொடுக்க மாட்டேன். ஒரு வாய்ப்பு மட்டும் தருவேன். நாளை முதல் தினமும் ஒரு நல்ல செயல் செய். இரவில் வந்து என்னை பார். அவ்வளவுதான். கண்ணாடி ஒளி மங்கியது. அம்மாவுக்கு உதவி செய்தான். உண்மையை பயமில்லாமல் சொன்னான். அன்று இரவு கண்ணாடி பார்த்தான். இந்த முறை அவன் முகம் சற்றே தெளிவாக இருந்தது. ஒரு நாள் கண்ணாடி சொன்னது, இனி நீ என்னை பார்க்க தேவையில்லை. நீ தேடிய மந்திரம் உன் மனசுக்குள்ளேயே உருவாயிடுச்சு. அடுத்த நொடியில் கண்ணாடி ஒரு சாதாரண கண்ணாடியாக மாறியது. மந்திரம் வெளியில இல்லை, மாற்றம் மனசுக்குள்ள தான்.